ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் காலை வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா, இளைப்படைந்தவனுக்கு சமயத்துக்கேற்ற வார்த்தை சொல்ல நான் அறியும்படிக்கு கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்விமானின் நாவை தந்தள்ளினார். காலைதோறும் என்னை எழுப்புகிறார். கற்றுக்கொள்ளுகிறவர்களைப் போல நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்க செய்கிறார். ஏசாயா 50:4. பாருங்க, இலைப்படைந்தவன்னா சோர்ந்து போகிறவங்களுக்கு, பயப்படுறவங்களுக்கு, திடனற்று இருக்கிறவங்களுக்கெல்லாம் நான் சமயத்துக்கேற்ற வார்த்தை சொல்லி அவங்கள தேற்றி ஆற்றும்படியாக கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்விமானின் நாவை கொடுத்தாரு. அது எப்படி கொடுத்தாருன்னா, நான் காலைதோறும் என்னை எழுப்புறாரு. கற்றுக்கொள்ளுகிறவர்களைப் போல நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்க செய்கிறார். அவர் தான் கற்றுத்தரார். எனக்கு கல்விமானின் நாவை தந்து, நீ சமயத்துக்கேற்ற வார்த்தை சொல்லணும். உன்னை தேடி வருகிறவர்கள், காயப்பட்டவர்கள், மனம் நொந்து வருகிறவர்கள், இளைப்படைந்தவர்கள், கண்ணீரோடு இருப்பவர்கள், கவலையோடு இருப்பவர்கள், வருத்தப்படுகிறவர்கள் எல்லாருக்கும் நீ என்ன செய்யணும்? நீ சமயத்துக்கேற்ற வார்த்தை சொல்லணும். அதை நீ கற்றுக்கணும் என்கிட்டன்னு சொல்லிட்டு என் செவியை கவனிக்க செய்கிறார். அடுத்த வசனம், கர்த்தராகிய ஆண்டவர் என் செவியை திறந்தார். நான் எதிர்க்கவும் இல்லை, நான் பின்வாங்கவும் இல்லைன்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. இந்த அருமையான வேளையிலே இது பார்த்திங்கன்னா, இயேசு கிறிஸ்துவுக்கு தீர்க்க தரிசனமாக இது சொல்லப்பட்ட வார்த்தை. அடிக்கிறவளுக்கு என் முதுகையும், தாடை மயிரை பிடிக்கிறவளுக்கு என் தாடையும் ஒப்பு கொடுத்தேன், அவமானத்துக்கும் உமிழ்நீருக்கும் என் முகத்தை மறைக்கவில்லை என்று சொல்லி அந்த வசனங்கள்லாம் அப்படி வரும். ஆமாம், ஆண்டவர் எப்படி இயேசு கிறிஸ்து எப்படி செஞ்சாரோ அதெல்லாம் இதில் ஏசாயா தீர்க்கன் மூலமாக முன்னாலேயே அறிவிக்கப்பட்ட காரியம். இந்த இடத்துல நம்ம ஆவியானவர் நம்மளோட கூட பேசுகிற காரியம், இளைப்படைகிறவர்களுக்கு நான் சமயத்துக்கு ஏற்ற வார்த்தை சொல்லும்படியாக நாம் அவரிடத்திலிருந்து கற்றுக்கொள்ள ஆண்டவர் நம்முடைய செவியை கவனிக்க செய்கிறார். அப்படி ஆண்டவர் சொல்கிற வார்த்தையை கேட்டு கவனித்து, எப்படி கஷ்டப்படுறவங்களுக்கு, பயப்படுறவங்களுக்கு, திடனற்றவங்களுக்கு, இலைப்படைந்தவங்களுக்கு, சோர்ந்து போனவங்களுக்கு நம்ம ஆறுதல் செய்யும்படியாக, நம்மை ஆறுதலின் பாத்திரமாக, தேறுதலின் பாத்திரமாக, அநேகருடைய காயங்களை கட்டுகிறவர்களாக நாம் காணப்பட நம்ம காலை வேளையிலே அழைக்கிறார். ஏன்னா அடிக்கடி நான் சொல்வேன், காயம் கட்டும் பணி நம்ம செய்யணும், காயம் கட்டும் பணி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். அப்போஸ்தலனாகிய பவுலும் சீலாவும் அடிக்கப்பட்டு காயப்படுத்தப்பட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க? அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புத்தகம் 16ஆம் அதிகாரத்தில் பார்த்திங்கன்னா அப்படி சொல்லப்பட்டிருக்கு. என்ன அப்படின்போது அவங்கள குழுமரத்தில் மாட்டி வைக்கிறாங்க. அதுக்கு பிறகு ஆண்டவரை துதித்து அவங்க பாடுறாங்க. அப்போ சிறைச்சாலை கட்டுகள்லாம் கழண்டு விழுந்து, சங்கிலிகள்லாம் இருந்தது, சிறைச்சாலை திறந்தது. ஆனாலும் அவங்க ஒன்றுமே வெளியிலலாம் ஓடி போகாமல் இருந்தாங்க. சிறைச்சாலை காவலாளி திடீர்னு பார்க்குறோம், எல்லாம் கதவெல்லாம் திறந்துருக்கு, எல்லோரும் ஓடிட்டாங்க போலட்டுன்னு சொல்லிட்டு தன்னை மாய்த்து கொள்ள பார்க்கும்போது, நீ ஒன்றும் கெடுதி ஒன்றும் செய்து கொள்ளாதே, நாங்கள்லாம் இங்கே தான் இருக்கும்போது ஆண்டவன்மானே நான் ரட்சிக்கப்பட என்ன செய்ய வேணும்னு கேட்குறாங்க. அதுக்கு பிறகு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசி நீ வீட்டாரும் ரட்சிக்கப்படும் சொல்லும்போது, அந்த ராத்திரியில் தானே அவங்கள அழைச்சிட்டு போய் அவங்களுடைய காயங்களையெல்லாம் கழுவினான் போட்டிருக்கு. 33:16-30 மேலும் ராத்திரியில் அந்நேரத்தில் தானே அவன் அவர்களை அழைத்து கொண்டு போய் அவருடைய காயங்களை கழுவினான். அவனும் அவனுடைய அனைவரும் உடனே ஞானஸ்தானம் பெற்றார்னு சொல்கிறார். காயம் கட்டுற பணி, காயப்படுத்தினா ஆனால் அவனே கூட்டிகிட்டு போய் காயங்களை கழுவினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் கூட காயப்படுத்துவார். சில வேளைகளிலே, சில சந்தர்ப்பத்திலே அப்படி நம்மளை அழைப்பார். ஆனால் காயம் கட்டுகிறவராய் இருக்கிறார். நீங்களும் நானும் காயம் கட்டும் பணியை செய்யணும், ஆற்றி தேற்ற பணி செய்யணும். 1-2 நாளாக 32ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, எசேக்கியா ராஜாவுக்கு விரோதமாக அந்த அசீரியா ராஜா வராரு. சனகரிப் என்ற என்ன பண்ணார்? அசீரியா ராஜாவாகிய சனகரிப் என்ன பண்ணுறாரு? இவங்களுக்கு ரொம்ப எருசலேமுக்கு விரோதமாக, எசேக்கியா ராஜாவுக்கு விரோதமாக நிறைய காரியம் சொல்கிறான். ஆனாலும் 5ஆம் வசனத்தில் அவன் திடன் கொண்டு இடிந்து போன மதில்கள்லாம் கட்டி, அவைகளெல்லாம் வெளியில் உள்ள மற்ற மதிலையும் கொத்தளங்கள் மட்டும் உயர்த்தி, தாவீது நகரத்தின் கோட்டையை பலப்படுத்தி, திரளான ஆயுதங்களையும் கேடங்களையும் பண்ணி, ஜனத்தின் மேல் படைத்தலைவரை வைத்து, அவர்களை நகர வாசலின் வீதியிலே தன்னண்டையில் கூடி வர செய்து அவர்களை நோக்கி என்ன சொல்கிறாருன்னா, 7ஆம் வசனம் எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணிட்டு ஜனங்களை நோக்கி சொல்கிறாரு. இந்த திடன் கொண்டு 7ஆம் வசனம் பாருங்கள், 32:7-2
ஜனத்தின் மேல் நீங்கள் திடன் கொண்டு தைரியமாயிருங்கள். அசிரியா ராஜாவுக்கும் அவனோடு இருக்கிற ஏராளமான கூட்டத்திற்கும் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். அவனோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். அவனோடு இருக்கிறது மாம்ச புயம். நமக்கு துணை நின்று நம்முடைய யுத்தங்களை நடத்த நம்மோடு இருக்கிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தானே என்று சொல்லி அவர்களை தேற்றினான். அவங்க பயந்து கொண்டிருக்காங்க, அவங்கள தேற்றினான். பயப்படாதீங்க, அவங்களோட இருக்கிறது மாம்ச புயம், ஆனால் நம்மளோட இருக்கிறது ஆண்டவராகிய கர்த்தர், சேனைகளின் கர்த்தர் என்று சொல்லி அவர்களை தேற்றினான். அதே மாதிரி யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியா சொன்ன இந்த வார்த்தைகளினால் மேல் ஜனங்கள் நம்பிக்கை வைத்தார்கள். எத்தனை பெரிய காரியம் பார்த்தீங்களா? நீங்களும் நானும் ஆற்றுகின்ற பணியை, தேற்றுகின்ற பணியை நம்ம வந்து செய்யணும். அப்படிப்பட்ட செய்யும்போது அதை அந்த மாதிரி செய்யும்படியாக கர்த்தர் வந்து நம்ம கற்றுக் கொடுக்குறாராம். அதை நம்ம கவனித்து கேட்கும்படியாக நம்முடைய செவிகளை திறக்கிறாரு. அதை நம் ஒப்பு கொடுத்து செபிப்போம் இயேசுவின் நாமத்தில். ஆமென். வருத்தப்பட்டு பாரம் சுமப்போரே வாருங்களே நண்டையில் என்கிறார். இளைப்பாறுதல் தரும் இயேசுவை இன்று தேடி நாடி ஓடிவா. இன்று தேடி நாடி ஓடிவா. பாவிக்கு புகலிடமே சுரட்சக பாரினில் பலியாக மாண்டாரே. ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, துதிக்கிற ராஜா, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் எல்லாருக்கும் இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னீங்களே, நாங்களும் கூட கர்த்தாவே வருத்தப்படுகிறவர்களுக்கு, இளைப்படைந்தவர்களுக்கு, சோர்வடைந்தவர்களுக்கு நல்ல வார்த்தைகளை சொல்லும்படியாக எங்களுடைய செவிகளை திறந்து எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறதில் கர்த்தாவே கவனமாய் நாங்கள் கேட்கும்படியாக எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரம். அதன்படி நாங்கள் நடக்க நீங்கள் உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன். நேற்றைய பதில் உண்மையுள்ள சகோதரனாகிய சில்வானுடைய கையிலே கொடுத்து அனுப்பியிருக்கிறேன் என்று அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்லுகிறார். 1 பேதுரு 5:12. இன்றைய கேள்வி, தீர்க்க தரிசனமானது எதன்படி உண்டாகவில்லை? தீர்க்க தரிசனமானது எதன்படி உண்டாகவில்லை?